மிஸ்டர் ஷுர்ஜித், என்னாச்சு? ஓகேக்கா, இது வந்து ஒரு 4 to 5 years இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை எந்த வருஷம்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் வந்து வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருக்கிறப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் என்னோட வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு நண்பர் பேரை சொல்லி அவரோட தங்கச்சிக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தாமானிக்கே தெரியும்டா, பேய் ஓட்டுறவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வீட்டு முன்னுக்கு வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. நம்ம வந்து ஒரு ஒரு ஹாரர் விரும்பிங்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கிளம்பி போயிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ நானும் போய் பார்த்தோன்னே அந்த லைக் வந்து எப்படின்னாக்கா சாமி அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் உடம்புல வந்து ஒரு தெய்வம் வந்து இறங்குனுச்சுக்கா. இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த பெண் வந்து கொஞ்ச நேரம் சென்று பொசஸ் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் சீன மொழியில பேசினாங்க. ஆனா அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தமிழவங்க தான், அவங்க தமிழவங்க. ஆனா வந்து அவங்களுக்கு மலையாள இங்கிலீஷ் கூட அவ்வளவு சரளமா பேச வராது. அப்போ என்னடா சீனல பேசுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தெரியாது. அப்போ அவர் கூட வந்து சீடர்கள் ஒருத்தர் வந்துட்டு கிட்ட போயிட்டு, உனக்கு மலாய் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தலையாட்டினாங்க. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டினாங்க. அப்புறம் நீ யாரு அப்படின்னு கேட்டோன்னே, ஆக்சுவலி என்ன கதைனாக்கா, அவங்க உடம்புல இருக்கிறது வந்துட்டு அந்த வீட்டு, அவங்க இருக்கிறது வந்து ஒரு வாடகை வீடு. ஸோ அந்த வீட்டுடைய ஓனர் வந்து என்னன்னாக்கா வந்துட்டு அவரு வந்து முதல்ல வாங்கின வீடு. அண்ட் தென் வந்துட்டு அவரு பிள்ளைங்க, ஒரு 4 பிள்ளைங்க இருக்கு அவருக்கு. ஸோ அவர் வந்து நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவர் கடைசி காலத்துல வந்து அந்த வீட்டுல தனியா தான் இருந்தாரு. தனியா இருந்தாருன்னா லைக் பிள்ளைங்க கை விட்டுருச்சிங்க அப்படின்னு இல்ல, இவருக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வர மனசு இல்ல. ஸோ வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க, பரவாயில்ல ஒண்டியா இருக்காதீங்க, எங்க கூட வந்துருங்க அப்படின்னா. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல நாள் பிறநாள் எல்லாரும் வாங்க வந்து என்ன மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல இருக்கிறப்ப வரைக்கும்க்கா வீடு வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாராம். டெய்லி மாப் பண்றது, டெய்லியும் வந்துட்டு இந்த வீடை கூட்டுறது, சுத்தம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பிள்ளைங்க வந்து சரி அப்பா ஆசையா அவங்க வீடாச்சு, இதை விற்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து என் நண்பரோட குடும்பம் வந்திருக்கு. ஸோ நண்பருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 6 பேர் இருக்காங்க. 6 பேருமே வந்து வேலை செய்யறவங்க. ஸோ எல்லாரும் வேலைக்கு போறதுனால வந்துட்டு வீட்டை வந்து சரியா பேண முடியாததுனால வந்து கொஞ்சம் அசுத்தமா இருந்திருக்கு. அவருடைய ஆத்மா வந்து அங்கேதான் சுத்தி வந்திருந்திருக்கு. ஸோ இவருக்கு வந்து வீட்டை அசுத்தமா வச்சிருக்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, வீட்டை வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க, நீங்க சுத்தமா வச்சிருந்தீங்கன்னாக்கா நான் வந்து உங்களுக்கு உதவிகள்லாம் கூட செய்வேன், உங்களுக்கு கஷ்டமா இருக்குனாக்கா ஒரு காவல் தெய்வமா இருந்து உங்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துல, அதாவது நண்பரோட அப்பா எல்லாம் போயிட்டு அழகா பேசினாங்க, சரி மன்னிச்சுக்கோ, இனிமே அந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு. நாங்களும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம்க்கா. ஆனா அவங்களுக்கு பயம் வரலையா? ஒரு ஆத்மா இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வரல அவங்களுக்கு? இல்ல அவரு பேசின விதம் அப்படி. அவர் ஆரம்பத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினாரு, அதுக்கப்புறம் ரொம்ப அன்பா பேசினாரு. அதாவது அந்த பொண்ணு மூலியமா பிள்ளைங்க மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மூலியமா. சோ அதுக்கப்புறம் வந்து நாங்களும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். அந்த சாமி வந்தவர் வந்து அவரு மலை ஏறல. அவரு வந்து சொன்னாரு, இவன் போயிட்டான், அவளை வர சொல்லு அப்படின்னாரு. அப்போ நாங்க யோசிக்கிறோம், அவளா அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னன்னாக்கா 2 என்டிட்டி வந்து பொசஸ் பண்ணிருக்கு. சோ ஒண்ணு வந்து அந்த வீட்டோட ஓனரு, இன்னொன்னு வந்துட்டு அது என்ன என்டிட்டினே தெரியல. அது வந்து ஆன்மாவா இல்ல வந்துட்டு ஒரு ஏவலா என்னன்னே தெரியல. அப்ப ஆனா வந்து அது காமிச்சிக்கவே இல்லை. அது வந்து அந்த பொண்ணு மாதிரியே தான் பேசினுச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, ஒரு சாட்டை எடுத்துட்டு அழகா வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, தங்கைக்கு பிடித்த மலர் என்ன அப்படின்னு கேட்டாரு. அப்போ மல்லி அப்படின்னுச்சு. ஆக்சுவலா வந்துட்டு இந்த அமானுஷ்யங்களுடைய மொழியில வந்துட்டு இந்த மல்லி அப்படிங்கிறது வந்துட்டு மனிதனுடைய உயிரை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. மல்லி இல்லைன்னா வந்து ஒரு என்டிட்டி வந்து எனக்கு துரியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுன்னா அது மீன் பண்றது மனிதனுடைய நரபலி கேக்குதுன்னு அர்த்தம். உயிர் கேக்குது, மனச உயிரை கேக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து மல்லி அப்படின்னோட வந்துட்டு சாட்டையை உருவி பட்டாருன்னு அடிச்சாரு கையிலே. அப்புறம் வந்து மறுபடியும் கேட்டாரு, மல்லின்னு தான் சொன்னிச்சு. 3வது தடவை கேட்கறப்ப மாத்தி சொல்லிருச்சு, ரோஜா அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ நீ யாரு அப்படின்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுனுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அதை அடக்குனாரு. அடக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னாருனாக்கா, இந்த சேட்டை வந்துட்டு ரொம்ப ஆபத்தானது, இத வந்துட்டு தற்காலிகமா வந்து இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து விரட்டி இருக்கேனே தவிர முழுசா இதை வந்து நான் இது பண்ணல.
சோ வந்து இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் வந்துட்டு என்னுடைய எல்லையில போய் தங்குங்க அப்படின்ட்டாங்க. எல்லைனாக்கா வந்துட்டு ஏதாவது ஒரு ஐயா கோயில்ல. அப்போ இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்க அந்த கோயிலுக்கு போக முடியாது, தூரம், அந்த கோயில் ரொம்ப தூரம், டிரான்ஸ்போர்ட்டும் இல்ல. அப்ப நாங்க என்ன பண்ணோம், எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு வந்துட்டு லைக் தடுப்பு சுவர்லாம் ஒண்ணுமே இருக்காது. லைக் வந்து யார் வேணாலும் உள்ள போலாம், அந்த மெயின் சாமி கும்பிட்ற இடத்துல அங்க வரைக்கும் போலாம். அப்ப நானு அந்த கூட்டிட்டு போனான் இல்லையா, வீட்டுக்கு வந்து கூட்டு போனான வரப்பேன் அவன் நானு அப்புறம் இன்னொரு நண்பர் 3 பேரும் வந்து அந்த கோயில போய் தங்கிட்டோம். ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில், இது மர்ம தேசம், சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க அங்க போய் படுத்திருந்தோம். ஆனா நிம்மதியாவே தூங்க முடியலக்கா. அந்த பும்போங்களை வந்துட்டு இந்த கோலி குண்டு உருட்டுனா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரியான ஒரு சத்தம். அதுக்கப்புறமா வந்து ஒரு நடுராத்திரி ஒரு 3-3:30 மணி இருக்கும்க்கா, ஒரு பெண்மணி அழுகுற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு. அப்ப நானும் வந்து எந்திரிச்சு பாக்குறப்போ அந்த சைட்ல, அதாவது அந்த கோயில் வளவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு உருவம் வந்து உட்காந்துருக்கு கருப்பு கலர்ல. நான் ஒரு அரை தூக்கத்துல பாக்குறப்ப எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா, நல்ல பருமனான ஒரு பெண் கருப்பு நிற ஆடை அணிஞ்சு உட்காந்துதான் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி உட்காந்து தேம்பி அழுகுறாங்க. அப்ப நான் வந்து இங்க இருந்துகிட்டே கேட்கிறேன், யாருக்கா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் வராம இருக்கவும், நான் கிட்ட போ பின்னால இருந்து ஒரு கைவினை எனக்கு பிடிச்சிச்சுக்கா. நான் திரும்பி பார்த்தா ஒரு வயதான ஒரு தாத்தா, வயசான ஒரு தாத்தா, நல்ல முறுக்கு மீச, தாடி வந்து லேசான தாடி தான். ஒரு சாதாரண ஒரு ஷர்ட், ஒரு ஒரு கலர் வேட்டி மாதிரி கட்டியிருந்தாரு. அப்போ பிடிச்சிட்டு நான் திரும்பினோட நான் பயந்துட்டேன், கை வச்சோன்னு பயந்துட்டு திரும்பி பார்த்துட்டு நான் அவர்கிட்ட எதுவும் பேசல. அவர் என்ன கேட்டாருன்னா, சாவ போறடா நீ அப்படின்னு கேட்டாரு பார்த்து. அப்போ நான் வந்துட்டு என்ன தாத்தா போய் படு பேசாம அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல தாத்தா அங்க யாரும் அழுகுறாங்க, படு பேசாம போயிட்டு சாவ போறியா நீ மறுபடியும் கேட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து கோபம் வந்துருச்சு. யாரு இவரு, நான் அவரை பார்த்ததோ இல்ல, அந்த தாத்தா வந்து நான் பார்த்ததோ இல்ல அந்த சாமான்ல. யாரா இவரு வந்துட்டு இத போய் படுன்றாரு சொல்லிட்டு நான் போய் படுத்தேன். அவனுக்கு தூங்கிட்டானுங்க, எழுப்ப எந்திரிக்கல 2 பேரும். அப்போ நானும் போய் படுத்துட்டேன். படுக்கிறப்ப ஆனா உண்மையா அந்த லேசா வெளிச்சம் வரணுமாக்கா அந்த விடிய காலையில, அது வரைக்கும் எனக்கு சரியா தூக்கமே வரல. பயங்கரமான சத்தம், நாய் உள்ள ஒரு சத்தம், அங்க நாயும் இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மறுபடியும் அந்த மேல பும்போங்களை கூலி உருட்டுற சத்தம், அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் பூசாரி வந்துட்டு எனக்கு ரொம்ப பழக்கம், எங்க வீட்டுல நல்லது கெட்டது நடந்துச்சுன்னா அவரு தான் வந்து எல்லாம் பண்ணுவாரு. அப்ப அவரு வந்து கேட்டாரு, என்ன ஆச்சு அப்படின்னா சொன்னோம், அந்த மாதிரி நடந்துச்சுங்க, நாங்க அதான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி இந்த உருவத்துல ஒருத்தர் இருப்பாரு, இவரு அந்த கோயில்ல வேலை செய்யறாரா அப்படின்னு வந்துட்டு, இல்ல அந்த மாதிரி யாரும் இல்ல அப்படின்னா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நான் சொன்னேன், இந்த மாதிரி கருப்பு உருவத்தை பார்த்தேன், நான் போறப்ப இவர் வந்து தடுத்து என்ன போய் படுக்க சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அவரு என்ன சொன்னாருனாக்கா, அந்த கோயிலோட பிலீஃப் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மேற்குல தான் அந்த கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலோட பிலீஃப் வந்துட்டு இந்த நட சாத்திர பிற்பாடு வந்துட்டு அது வந்து மதுரை வீரன் கோயில். ஸோ மதுரை வீரன் வந்துட்டு வலம் வருவது வந்து வழக்கம், அங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வந்து வேட்டையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட நம்பிக்கை. ஸோ அங்க இருக்கக்கூடிய என்டிட்டியை வந்துட்டு வேட்டையாட வந்திருக்காரு. நான் போவும் வந்து என்னை தடுத்து என்னை அனுப்பியிருக்காரு, அவரு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இது சொன்னாங்க. எனக்கு லைக் என்னடா ஒரு பக்கம் பேயையும் பார்த்துட்டோம், ஒரு பக்கம் சாமியையும் பார்த்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் மரவாரமே இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. மற்றும் ஒரு நண்பர், அவரோட அம்மா வந்து தவறிட்டாங்க காலத்துல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, எப்படி நீங்க வந்து ஒரு காட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல, ஆனா சுத்திரம் காடு, இருட்டு, ராத்திரி, எப்படிதான் நீங்க போயிட்டு அங்க தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எப்படி தைரியம் வந்துச்சு? ஏன்னா வேற வழி இல்லையே, வேற கோயிலும் இல்ல. ஏன்னா சுத்தி ரொம்ப காடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சைடு வந்துட்டு அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஹவுசிங் ஏரியால இருக்கும், காடி மோட்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். தைரியம்
ரொம்ப ஸ்கேரியான கோயில் சொல்ல முடியாது. ஆனா எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சு? ஒரு பக்கம் உண்மையிலே வந்தது மதுரை வீரனா, நம்ம அவரை பார்த்துருக்குமா அப்படின்லாம் மைண்ட் எப்படி எப்படியோ யோசிச்சிருக்கோம்ல, என்ன தான் தோணுச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம்? எனக்கு நான் வந்து ரொம்ப ஹாரரை நம்பினாலும்க்கா நான் அப்படியே வந்து கண்மூடித்தனமா நான் நம்பிட மாட்டேன். அது பின்னால ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். அப்ப நான் என்ன யோசிச்சா, உண்மையாவே ஒருவேளை வந்தது மதுரை வீரனாவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேற ஒரு நபர் அந்த பக்கம் பாஸ் பை பண்ண போய் அவரு வந்து இந்த அமானுஷம் சார்ந்த விஷயங்கள் அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்க போய் அவரு கண்ணுக்கும் அது தெரிஞ்சு எனக்கு தடுத்து நிறுத்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்மையாவே மதுரை வீரனா இருக்கிற பட்சத்துல நான் வந்து என் செல்ஃபை வந்து நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். ஓகே, யாருக்கும் லேஸ்ல கிடைக்காத ஒரு வாய்ப்பு இல்லை அது. ஆமா ஆமா. சரி, அதுக்கப்புறம் உங்க நண்பருக்கு என்ன நடந்துச்சுன்னு பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகேக்கா ஓகேக்கா. ஷெர்ஜெட் அவருக்கு நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு? ஓகே, ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை சொல்லி இது எனக்கு தான் நடந்துச்சு. ஆனா ஃப்ரெண்டோட வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தினாலக்கா ஏர்லி இன்சிடென்ட் முடிஞ்சு 2 வாரம் கழிச்சு. ஓகே. சோ இந்த எக்ஸாரிசம் சம்பவம் நடக்கிற ஒரு 2-3 டேஸ் அந்த காலகட்டத்துல தான் வந்து நண்பரோட அம்மா வந்து தவறுனாங்க. சோ அந்த 14 நாள் காரியம் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த டைம்ல வந்துட்டு நாங்க கண் முழிக்கணும்னு சொல்லிட்டு அங்க தங்கியிருந்தோம். ஃப்ரெண்டோட வீடு தங்கியிருந்தோம். ஆனா ஒரே தாமான் தான். அப்போ அவருடைய அப்பா வந்துட்டு கொஞ்சம் பிரபலமானவர். அந்த தாமான்ல அவர் பேரை சொன்ன எல்லாத்துக்கும் தெரியும். சோ மனசு கொஞ்சம் நல்ல மனசுங்கிறதுனால வந்து அந்த தாமான்ல இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் அவர் வீட்டுல தான் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நாங்க வந்து என்ன பண்ணோம்னாக்கா, நானும் இன்னொரு நண்பரும் வந்துட்டு மோட்டர்ல வந்துட்டு ஜாமான் எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்ப போறப்போ வந்துட்டு எங்க தாமான்ல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும். மணி வந்து ஒரு 2:30 மணி, நைட்டு 2:30 மணிக்கா ஒரு லேடி, ஒரு வயசான அம்மா, ஒரு 50 to 60 இருக்கும். நல்லா புடவை கட்டியிருக்காங்க, மஞ்சள் பூசின முகம், மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு, பெரிய பொட்டு வச்சிருந்தாங்கக்கா. அப்போ நான் வந்துட்டு கேட்கிறேன், இவங்க நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் வரத்துக்கு வழி தேடி நிக்கிறாங்களா, போய் நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். என் நண்பர் வந்து மோட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் போயிட்டு பக்கத்துல போயிட்டு நான் கேட்டேன், யாருமா நீங்க, யாராச்சும் வெயிட் பண்றீங்களா, இல்ல அந்த கருமாதி வீட்டுக்கு அங்க போகணுமா அப்படின்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என் வாகனத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அப்ப பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க, வாகனம்ன்றாங்க, ஒருவேளை பஸ்ஸுக்கு வெயிட் பண்றாங்க. அப்ப சொன்னேன், இல்லம்மா இங்க வந்து பஸ் வராது, பஸ் வந்து 6 மணிக்கு கடைசி பஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பஸ் எதுவும் வராது, எங்க போகணும்னு சொல்லுங்க, நாங்க வேணா கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு. அப்ப டக்குனு என்னை பார்த்து ஒரு 2 to 3 செகண்ட் வந்துட்டு வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு போக தெரியும், நீ முதல்ல பாத்து போ அப்படின்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் லைக் எப்படின்னா மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டேன். நான் அதுக்கப்புறம் எனக்கு பேசணும், எனக்கு வந்து மைண்டுக்குள்ள 1008 கேள்வி ஓடுது. நீ என்ன எங்க போகணும் சொல்லுங்க, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க அப்படி சொல்லி கேட்கணும், எனக்கு வார்த்தை வருது, ஆனா பேச முடியல என்னால. அப்ப நான் என்ன சொன்னேன்னாக்கா, என் ஃப்ரெண்டோட ஷோல்டர் தட்டி போடா அப்படின்னு சொன்னா அவனும் மோட்டரை எடுத்தாங்க. மோட்டரை எடுத்துட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைட் மிரர் வழியா பாக்குறேன். லைக் எனக்கு இப்ப கூட ஃபீல் கூஸ் பம்ப்கா. அவங்க கொண்டை கட்டியிருந்தாங்க, அந்த முடி விரிச்சு விட்டு காத்துல பறக்குது, நாக்கு நல்லா தொங்க போட்டுக்கிட்டு ஒரு காளி மாதிரி இருக்காங்கக்கா அவங்க. நான் என் ஃப்ரெண்டு ஷோல்டரா பிடிச்சி அமுக்கணும், நான் எதுவுமே பேசல அவங்க கிட்ட, வேகமா போ இந்த மாதிரி பார்த்து எதுவுமே நான் சொல்ல. என் ஃப்ரெண்டு ஷோல்டரா அமுத்துனேன், ஒரு 20ல போய்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து முறுக்கு ஒரு 80-100 போயிருக்கோம் ஸ்பீடு. அழுத்தி நேரா கொண்டு போய் வீட்டுல நிப்பாட்டினா நான் கேட்டேன் அவன்கிட்ட, நீ பாத்தியா அப்படின்ட்டு. அவன் கேட்டா, என்னத்த பார்த்து, நான் ஒன்னுத்தையும் பாக்கல அப்படின்னு. அப்புறம் ஏன் வேகமா ஒண்ணு இல்ல, நீ ஷோல்டர் அமுக்கணும்னு வந்துட்டு எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் முறுக்குன வரைக்கும் ஞாபகம் இருக்கு, நான் எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அப்ப என் ஃப்ரெண்டு கேட்டேன், நீ என்னத்த பார்த்த அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த லேடி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பார்த்து பேசணும். ஆமா, நின்றுகிட்டு இருந்தாங்க, புடவை கட்டியிருந்தாங்க, அவங்க வந்து கொண்டெல்லாம் கட்டியிருந்தாங்கடா, நம்ம தாண்டி போறப்ப நான் சைட் மிரர் வழியா பார்த்தேன், அவங்க முடி காத்துல பறக்குது, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப ஆங்காரமா இருந்தாங்கடா அப்படின்ற. அவன் வந்துட்டு அவன் 100% அடிச்சு சொல்லிட்டான், வந்தது காலி தான்டா, அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்திருக்காங்க, நம்ம அந்த நேரத்துல சுத்துறது ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்மள இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு ரீகால் ஆகுது, நம்ம பேசணும்னு நினைச்சோம் ஆனா நம்மளால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத பத்தி நான் வந்துட்டு லைக் எப்படி சொல்றதுன்னா, இந்த பேரனார்மலிக்கலா வந்துட்டு ரிசர்ச்சஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ரிசல்ட் வந்துச்சுக்கா. என்ன?
ஒண்ணு வந்து லைக் மெய்ஞானமா ரீதியில பாக்குறப்போ உண்மையாவே வந்தது வந்து கடவுள் காளி அந்த மாதிரி வச்சுக்கலாமே. இன்னொரு ரீதியில வந்து பாக்குறப்போ வந்துட்டு இந்த சிறு தெய்வங்கள் நல்ல தேவதைகள்னு சொல்லுவாங்க. நல்ல தேவதைகள்னா வாழ்ந்த மனிதர்கள் தான். அவங்க வாழும்போது நிறைய புண்ணியங்கள் பண்ணிருப்பாங்க, மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க இறக்குற பட்சத்துல அவங்க எந்த வட்டாரத்துல வாழ்ந்தாங்களோ அந்த வட்டாரத்துல வந்து ஒரு நல்ல தேவதையா இருந்து காவல் காக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு சயின்ஸ் ரீதியிலேயும் வந்துட்டு எனக்கு சில பதில்கள் கிடைச்சிச்சு. என்னவா இருக்கும்னாக்கா சில யூனிவர்சல் கிளிச்சர்ஸா கூட இருக்கலாம். நம்ம ஒரு யூனிவர்ஸ்ல வந்து கூட இந்த பேரலல் யூனிவர்ஸ் சொல்றாங்க இல்லையா. சோ அதன் ரீதியில வந்துட்டு இந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய யூனிவர்ஸ் உடைய கிளிச்சர்ஸ்ல நம்ம ஏதாச்சும் பாத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நான் தேடின வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். பட் நான் பிலீவ் பண்றது ஒரு குட் என்டிட்டியை நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து சைட் மிரர்ல பாத்தீங்க காளி மாதிரி தெரிஞ்சிச்சு, திரும்பி கண்ணால பாத்தீங்களா? இல்லக்கா முடியல, பார்க்க முடியல. எனக்கு பார்க்கணும் அந்த அளவுக்கு தைரியம் வரல. ஓகே. ஆனா நேர்ல பாக்கும்போதும் கண்ணாடியில few second தான் இருக்கும். நேர்லயும் கண்ணாடியிலும் பார்த்த அந்த புடவை எல்லாம் ஒரே கலர் தான், ஒரே மாதிரி இருந்துச்சு. புடவைலாம் ஒரே கலரு, அந்த முகம் இருந்த அந்த எக்ஸ்பிரஷனும் அந்த முடி நாக்கு அது மட்டும் தான் வேறுபட்டு இருந்துச்சு. பாருங்க, உங்களுக்கு பல காட்சிகள் பல ரூபத்துல வந்திருக்கு, பல அவதாரத்துல. ஆமா ஆமா. ஓகே, அடுத்த எபிசோட்ல வேற யாராவது வந்து காட்சி கொடுத்தாங்கன்னா மறக்காம நம்ம எபிசோட்ல வந்து கலந்துக்குங்க. கண்டிப்பாக. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். ஃபன்சானா, எந்த பேயை பார்த்து நீங்க பயன்படுத்துனீங்க? இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா 2004 அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் நடந்தது. அப்போ வந்து யூனிவர்சிட்டிக்கும் என்னோட வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்க்கும் வந்து ஒரு நடக்கிற தூரம் சொன்னால் ஒரு 15 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கிடைச்சிட்டதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் 6 பேர் இருந்தோம்ல, வேற வேற ஊரில் உள்ள பொண்ணுங்கள்லாம் இருக்கோங்க. அதில் நான் ஒரு பொண்ணு. ஒரு வீக்லாம் வந்து எதுவும் தெரியல, அப்போ எங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ பிஎஸ்ஸாவாக தான் இருந்தோம். எல்லாரும் அவங்க ரூமில் போய் தூங்குறது, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு யூனிவர்சிட்டிக்கு போகிறது, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த 2வது வாரம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் எனக்கு வந்து கடைசியாக தான் கிணறு பண்ணது. என்னதான் நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, இப்போ முதல்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து என் ரூம்மேட்க்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளை வந்து விடிய காலையில் இருக்கும் வந்து தலை சீட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரியாது, அந்த பிள்ளைய என்கிட்ட சொல்லலை. அப்போ தூங்கிட்டு இருக்கும் போதும் அந்த பிள்ளை வந்து தலை சீவிட்டு இருக்கும் போதும் கண்ணாடியில் வந்து அந்த பிள்ளையோட பின்னால் ஏன்னா முதுகு சைடில் வந்து யாரோ நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுல. முடி நல்லா நீட்டாக வந்து வெள்ளை உருவமா வெள்ளை சட்டை போட்டுட்டு நீட்டாக நின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லவே இல்லை, வந்து இந்த மாதிரி இருந்ததை சொல்லவே இல்லை. அந்த பிள்ளை என்ன செஞ்சுன்னா, சொல்லாமையே வந்து பொட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. எங்கே என்கிட்ட சொன்னா நான் பயந்துருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நடக்காம இன்னொரு பிள்ளைக்கு, என் பக்கத்து ரூம்ல உள்ள பிள்ளைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, ரூம்ல வந்து எல்லாரும் வந்து கிளாஸுக்கு போயிட்டோம் நாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்து வீட்டுக்கு வருதுல, அப்போ வீட்டுக்கு வந்து சாப்பாடு டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டோன்னா வந்து இந்த மாதிரி கதவு பட்டு நடிக்கிற சத்தம் வந்து, அதுக்கப்புறம் பாத்ரூம்ல யாரோ வந்து குளிக்கிற மாதிரியே சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஆனால் யாரும் இல்லை பாத்ரூம்ல. ஆமா, யாரும் இல்லை. இந்த பிள்ளை வந்து நினைச்சுக்கிடுச்சு வந்து பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாம் வந்து ஒரு 5 மணிக்கு இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டோம். வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா அப்ப பாத்ரூம் முதல்ல இருந்து யார் குளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்கிட்ட கேட்டுச்சு.
பாத்ரூம் திறந்து பார்த்தோம், பாத்ரூம் லாக்லாம் பண்ணல, வந்து திறந்து தான் இருந்துச்சு. பார்க்குறோம் வந்து யாரும் இல்லை பாத்ரூம்ல, தண்ணி சத்தமும் எதுவுமே இல்லை. ஆனா தண்ணி ஊத்துன அடையாளம் மாதிரி அடையாளம் இருந்துச்சா? இல்லை, அடையாளம் கூட இல்லை, கிரேங்கா தான் இருந்துச்சு. ஓகே. அப்போ வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பயமா போயிடுச்சு. அந்த பிள்ளைய வந்து ஏதோ சொல்லாம அந்த பிள்ளையும் பிண்டா பண்ணி போயிடுச்சு, வேற வீட்டுக்கு பின்னா பண்ணி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆளா போயிட்டே இருக்கும் போதும் வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அப்போ வந்து ரூம் நல்லா குளிரும். வந்து நான் அப்போ ஒரு படிச்சுட்டு ஒரு விடிய காலையில் ஒரு 2:30 இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போதும் வந்து ரூம் நல்லா சில்லுனா இருக்கும். சில்லுனா இருக்கும் போதும் வந்து நான் வந்து போத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதும் திடீர்னு என் கழுத்துக்கிட்ட வந்து அப்படியே வந்து ஒரு சத்தம் வந்துச்சு. சத்தத்தோட சேர்த்து அந்த என்ன சொல்லுவாங்க, அதோட மூச்சு காத்து நம்ம மேல பட்டுச்சுன்னா அந்த சூடா ஃபீல் பண்ணுவேன். அப்படியே அந்த கழுத்து சைடுல அப்படியே சூடா ஃபீல் பண்ணுச்சு. வாய்ஸோட, அதுவும் வாய்ஸோட. என்ன வாய்ஸ்? என்ன மாதிரி அப்படின்னு. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் பயமா போயிடுச்சு எனக்கு. அப்புறம் நான் வந்து என்ன செஞ்சேன், எனக்கு எதுவுமே வந்து செய்ய முடியலையா, பயமா இருந்துச்சா. நான் எந்திரிச்சு உட்காந்துட்டு முன்னக்க பின்னால பார்த்துட்டு ரூம் கதவு திறந்து இருந்துச்சு. த்ரோசைனோட தழுவாணியும் போத்திக்கையும் எடுத்து பக்கத்து ரூமுக்கு ஓடிட்டேன். போய் அவங்க கூட போய் படுக்கிறதுக்கு வந்து அடுத்த ரூம் பக்கத்து ரூம்மேட் கூட படுக்கிறதுக்கு பயமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தனியா படுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டேன். அங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த கச்சரவும் இல்லை. ஏன்னா வந்து ஒரு ரூம்ல 3 பேர் இருந்தோம். வந்து சரி சொல்லிட்டு நாங்க ஒன்னா படுத்தோம். சரி சொல்லிட்டு அந்த ரூமுக்கு நான் வந்து போவே இல்லை, பயந்துகிட்டு. ஒரு வாரத்துக்கு நாங்க போவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சரி திருப்பி போவோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அங்கே உட்காந்துட்டு புக்கு படிக்கிறேன் நான். அப்போ திருப்பியும் வந்து அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கிட்ட அந்த வெப்பம் மாதிரி கிண்ண பண்ணிச்சு. ரோசா வந்து இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன். அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, யாராச்சும் வந்து அங்கே பொம்மை மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க சொன்னாங்க. நான் வந்து என்னோட ஹவுஸ்மேட்டெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து சரி நம்ம போய் ஏதாச்சும் ஒரு உஸ்தாட்டே இல்லை வந்து யாராச்சும் போய் ஸ்மயம் பண்ணுற ஆள் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களா. அப்போ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி வீட்டில் உட்காந்துட்டு எல்லாம் இதான் அந்த உஸ்தாட்டை ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஏற்கனவே இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சுடுகாடா இருந்த அப்பார்ட்மெண்ட் தான். அந்த சுடுகாடை வந்து அழிச்சுதான் அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்களாம். கட்டினது டைம்ல வந்து சரியா இதுங்கெல்லாம் எதுவுமே பூஜைலாம் எதுவுமே பண்ணாம அப்படியே கட்டினதுனால அந்த சுடுகாட்டுல உள்ள ப்ரோ எல்லாம் வந்து அதெல்லாம் எங்க போகுது தெரியாம அங்கேயே வந்து சுத்திட்டே இருந்திருக்கு. அதனாலதான் ஒரு ரூம்லயே கச்சர் பண்ணிட்டே வந்துச்சு. ஆனா மெஜாரிட்டி எங்களோட வீட்டுல தான் வந்து அது மெஜாரிட்டி அந்த கச்சரவே இருக்கும். மற்ற வீட்டுல கூட எனக்கு கச்சரை நடந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு நான் கேட்கல. எங்களோட ரூம்ல எங்களோட அந்த வீட்டுல மட்டும்தான் அந்த கச்சர் வந்து நடக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டை வந்து ஃபுல்லா கட்டிட்டதுக்கு அப்புறம் வந்து எதுவுமே வந்து கெட்ட சக்தி எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டிட்டதுக்கு அப்புறம் அது எங்க வீட்டுக்கு வர முடியலையா. அதுக்கப்புறம் அது போய் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அது மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சா. அப்புறம் அவங்களுக்கும் பிரச்சனை வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்கூல் எங்களுக்கு வந்து கேம்பஸ்ல செமிஸ்டர் லீவ் வந்திருக்கிற டைம்ல வந்து அவங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அந்த பிரச்சனை எல்லாம் வந்து இல்லாம போயிடுச்சு. ஏதாவது ஸ்பெஷலான பூஜை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ?
அது தெரியல, ஏன்னா எங்ககிட்ட எதுவுமே சொல்லல வந்து நாங்க ஏதாச்சும் பயப்படுவோம்னு சொல்லிட்டு. அதனால வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் எல்லாம் வந்து அங்க ஓகேவா இருந்துச்சு. எவ்வளோ காலம் அந்த பிரச்சனையோட ஓடிச்சு உங்கள் வாழ்க்கை அந்த யூனிவர்சிட்டியில்? அது நான் சொல்லணும்னா இந்த இது ஒரு வருஷமா வந்து நடந்துருக்கு. ஆனா எனக்கு கடைசியா தான் என்ன பண்ணது, என்னோட அந்த ரூம்மேட்க்கு அந்த ஹவுஸ்மேட்க்குலாம் வந்து அதுங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிடுச்சு. ஆனா என் ரூம்மேட் வந்து என்கிட்ட சொல்லாமே ஓடி போனது வந்து அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னிச்சு, இந்த மாதிரி பிரச்சனை அதனால தான் நான் ஓடி போனேன்னு சொல்லிட்டு. உங்களை கழட்டி விட்டு ஓடி போனாங்களே, அதை பத்தி ஏதாவது கேட்டீங்களா? கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னிச்சு, நான் உன்கிட்ட சொன்னா நீ பயப்படுவ, அதனால நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. அந்த பேய் உங்களை ஏதாவது பண்ணியிருந்தா? அதுதான் என்கிட்ட சொல்லி இருந்துச்சுன்னா நான் வந்து நானும் சேர்ந்து அந்த பிள்ளையோட நான் வெளியாகிருப்பேன். என்கிட்ட சொல்லாமே போயிடுச்சு அந்த பிள்ளை. அந்த ஃப்ரெண்டு நம்பாதீங்க, பார்த்தே பழகுங்க. ஆமா, நல்ல வேலை வந்து எதுவுமே வந்து பிடிக்காம விட்டுடுச்சு. அது வரைக்கும் நல்லதுதான். இல்லைன்னா பிடிச்சி ஏதாச்சும் வந்து பேய் ஆட்டினாங்கன்னா வந்து என்ன செய்யணும்னு தெரியல. தப்பிச்சிங்க நீங்க. ஆமா, உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0394913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.